தமிழ்நாட்டுடைய தன்மானம் காக்கப்படணும்டா, இந்தியாவுடைய தன்மை காக்கப்படணும்டா. இப்போ நம்ம கட்சியை அப்பாற்பட்டு உதயசூரியனுக்கு வாக்களித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை 2வது முறையாக நம்ம ஆட்சி கட்டில் அமர்த்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். சமீபத்தில் பாருங்கள், பீகாரில் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கிட்டு 6 மாதத்தில் அவரை நேற்று விளக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு. அதுபோன்று தமிழ்நாட்டை கபலீகர மண்ணைக்கு வரக்கூடிய அந்த பாஜகவை நுழைய விட்டோம்னா நம்மளுடைய உரிமையெல்லாம் பறிபோயிடும். நிச்சயமாக இந்த மண்ணில் பாஜகவையும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அணியையும் துரத்தணும். அதனால் எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சு சிந்தாமல் சிதறாமல் இந்த விராலிமலைக்கு வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு நாமெல்லாம் உழைக்கலாம். இது நிச்சயமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அன்பை பெற்றவர். இந்த தொகுதிக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு முன்னேற்ற வைக்கக்கூடிய ஒரே நல்ல வேட்பாளரை பெற்றிருக்கக்கூடிய இந்த விராலிமலை தொகுதி மக்கள் எல்லாம் நிச்சயமாக எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் உங்கள் ஓட்டுக்கள்லாம் உதயசூரியனில் கேட்க சொல்லி என்னுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் எங்களுடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத், வாழும் காகித மில்லத், தகைசால் தமிழர் பேராசிரியர் K.M. காதர் மீதின் அவர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும், இஸ்லாமிய மக்கள் எல்லாம் இன்றைக்கி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா 542 எம்பியில் ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் கிடையாது. அதே போல் இன்றைக்கி 234 எம்எல்ஏக்களில் ஒரு ஆள் கூட பாஜக அணியில் இஸ்லாமியர் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போல் தலித் மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த பாஜக கூட்டணியை வேறறுப்போம். உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்து. மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் ஆசியோடு, அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆசியோடு, கேப்டன் விஜயகாந்த், நம்முடைய பேராசிரியர் காதர் மைதீன், தொல் திருமாவளவன், இப்படி மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உள்ளிட்ட கூட்டணி தோழமை கட்சிகளின் வேட்பாளராக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு இன்றைய தினம் அன்னவாசல் பள்ளிவாசலுக்கு வெளியே வாக்குகளை கேட்டு கொண்டுள்ளோம். சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக இருப்பது என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் தலைவர் தளபதியும் தான் என்பதை நம்முடைய சிறுபான்மை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு சிறுபான்மை மக்கள் நன்கு அறிவார்கள். இன்றைய தினம் பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாக அதிமுக மாறிவிட்டது. ஒட்டுமொத்த அதிமுகவையும் மோடி அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டார்கள் எடப்பாடி. ஆக மோடிக்கு ஓட்டு போடணும்னா ரெட்டலையில் போடலாம், டைரெக்டாக ரெட்டலையில் போட்டால் அது மோடிக்கு போகும். இதை எங்களிடம் நம்முடைய சிறுபான்மை மக்கள் அதை தெரிவிக்கும் போது நிச்சயம் சிறுபான்மை மக்கள் அனைவருடைய ஓட்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்குத்தான், உதயசூரியனுக்குத்தான் என்பதை வாக்குறுதியாக எங்களுக்கு தெம்பாக அமைந்துள்ளது. நிச்சயம் இந்த சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் உதித்து விட்டான் என்பதை நாங்கள்லாம் தெளிவாக எங்களுக்கு தெரியுது. சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு அளித்த ஆதரவுக்கு, அமோக வரவேற்புக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கும் நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை இயக்கங்களும் சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டுள்ளோம். நன்றி.